எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நிதர்ஷனா. நீங்கள் இந்த பிறந்த நாளில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்னையும் இனி வரக்கூடிய பிறந்த நாட்கள்லையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அகரக்கட்டு ஜெனி பிரபா ஹாய், தரிசனா ஹாய், எமிதிஷா ஹாய், காளியம்மா சிவகாசி ஹாய், தேஜாஸ்ரீ, குமார், பிரியா, கீர்த்தனா, நந்து அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன பண்ணு லட்சுமி அக்காளுக்கு அந்நியர்க வீடு நமக்கு தெரியாது இல்லையா, எப்படி போறது? வாய் எதுக்கு இருக்கு, கேட்டு கேட்டாதானே பெயிருவோம்க்கா. ஆமா, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாவ யாரு பார்வதி தானே. ஆமா உமா, பார்வதி தான். காலையில எலும்பி யாருக்கும் தெரியாம போறது எவ்வளவு பெரிய த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? நீங்க வேற, நான் கிளம்பி வரும்போது லட்சுமி அக்கா வேற பாத்துட்டாவ. பார்த்தாவளா சின்ன பொண்ணு? ஒன்னும் கேட்கலையா? கேட்காமல இருப்பவ, என்ன சின்ன பொண்ணு எங்க போறான்னு கேட்டாவ. இல்லக்கா என்ன இதுவரை பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன இழுவ, நேற்று சிக்கன் குழம்பு உரப்பு எரிப்பு இல்லாம இருந்து ஏம்னா எப்படி வச்சிருந்தா? ஆமா, அப்படி வச்ச பிறவே பாத்திரங்களை கொண்டு வந்து காவல் நிக்கவ. நல்லா மட்டும் வச்சா எனக்கு கிடைக்கவா செய்யும். அதான் இழுவ, உன்கிட்ட வாங்கிட்டேன்னு ரொம்ப ஓவரா பேசாதன்னா. இக்கன்னா உங்களை சொல்லலக்கா, பொதுவா சொன்னேன். அது உங்களுக்கு பூசினாப்புல இருக்கு. பொதுவா சொன்னேன்னா பொது இடத்துல வச்சுட்டு சொல்லாதானே இழுவ. நேற்று நான் தானே ஓட்டத்து குழம்பு வாங்கினேன். ஒன்னதாமன சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டா சரிதான். எங்க போனாலும் உங்க சண்டை தீராதாமா, நிறுத்துங்க. பாடு சின்ன பொண்ணு, நேற்று ராத்திரி எரிப்பு உரப்பு இல்லாம ஒரு குழம்பு தந்துட்டு என்ன படுத்திய பாடி வா. போறேன் ராத்திரி இந்த மழையில போறேன் பாத்துக்க. புருஷனை போட்டாட்டி தின்னுகிட்டு இருக்கியாவ, ஒரு வார்த்தை சாப்பிடுதலான்னு கேட்கல. நீங்க தான் சாப்பிடுதலான்னு கேட்டா உடனே அண்டாய்க்குள்ள சாடிடுவீலக்கா, அதனால கேட்டிருக்க மாட்டா. வாங்கடா, அப்புறம் உங்க கூட எல்லாம் வாரேன் பாரு. சரி சரி, பஸ் வருது, வாங்க போவோம். என்ன காலங்காத்திலே கிளம்பி போறாளுவ, எங்க போறாளா இருக்கான்னு தெரியலையே. காலையில ஒரு இடத்துக்கும் போக மாட்டாளோ என்ன? ஏதோ இருக்கு, கண்டுபிடிப்போம். நெல்லு புஷ்பா, நான் ஒரு 2 நிமிஷத்துல ஊத்தி தந்துறியேனம்மா? சரிக்கா, அதனால ஒண்ணும் இல்ல, பாருங்க வேலைய. ஏக்கா இப்ப வந்திய? ஆமா கீதா, நீ பால் வாங்கிருப்பான்னு நினைச்சேன், அதான் ஒன்னும் கூப்பிடல பாத்துக்க. நான் காலையிலே பால் வாங்கிட்டேக்கா. உங்க வீட்டு உங்களை தேடி போனேன், காணல. அதான் உங்க பிள்ளைதான் சொன்னா பால் வாங்க பெரிக்கவனே, அதான் இங்க வந்தேன். என்ன கீதா? அக்கா கேட்டியலா, மத்தோட 3 பேரும் பஸ் ஸ்டாப்ல நிக்காளுவ. அதான் சின்ன பொண்ணு வசந்தி உமா 3 பேரும் காலையில எங்கேயோ போறாளோ. அக்கா எங்க போறாளோன்னு ஏதாவது கேட்டியா? நான் போகும்போது பஸ் ஸ்டாப்ல நின்னாளுவ, கிட்ட போகும்போது பஸ் வந்துட்டு யாரு போயிட்டாளுவ. என்னன்னு தெரியல கீதா, 2 நாளே எல்லாரும் கூடி கூடி பேசி அழுவ. ஏதோ ஒரு விஷயம் பார்த்துக்க இருக்கு. குசு குசுன்னு பேச தொடங்கியாச்சு, யார பார்த்து பேசலன்னு தெரியல. புஷ்பா, என்னக்கா? மாடை கொண்டு கெட்டிட்டு வந்துறியம்மா, வந்து பாலிச்சு தரட்டா? சரிக்கா, ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. வெட்டி கதை பேசியதானே, எப்ப கிடைச்சா என்ன, நல்லா பேசட்டு. சொல்லுகிதா, என்னவா? யாருக்குக்கா தெரியும், கிளம்பி போனதுதான் பார்த்தேன், எங்க போறாளோட தெரியல பார்த்துடுங்க. அதுவும் இல்லாம முந்தா நேத்து பஸ் ஸ்டாப்ல வச்சு லட்சுமி அக்கால மாப்பிள்ள அறியாவில்லையா, அவைய ஒரு பொம்பளைகிட்ட பேசிட்டு இருந்தாவ. அவளும் சொல்லியா இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தனே, அவ யாருன்னு தெரியல பாத்துக்க. அப்படியாக்கா? யாரா இருக்குமோ? நமக்கு என்னைக்குதா தெரியும், நம்ம கிட்ட இவைய சொந்த பந்தங்களே நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ கல்யாணத்தை நிறுத்தம்னா அரவிந்தே கல்யாணம் தான் மாதிரி இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைச்சேன், அதான் நித்யா கிட்ட சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டு பாத்துக்க. பாலை வாங்கிட்டு வாங்கக்கா, நித்யா கிட்ட ஒரு வாட்டி அதை காதுல போட்டு வைப்போம். ஆமா ஆமா, அக்கா வந்தனா பாலை வாங்கிட்டு போவோம்னா. அது சரிதான்க்கா, ஆனா இவ்வளவு 3 இப்ப எங்க போறாளுன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்க கீதா, நமக்கிட்ட யாரு சொல்லுவா? அந்த ஊர்கலவியே காணல. இருந்தாலும் அதாவது பஸ் ஸ்டாப்ல காவல் கிடந்து யார் எங்க போறான்னு பாக்கோம். சரி வா, யாரையாவது பார்த்து என்ன இதுன்னு விசாரிப்போம். சரிக்கா.